ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, மீன் அமிலம் வந்து எவ்வளோ தெளிக்கணும், மீன் அமிலம் தெளித்த உடனே என்னுடைய செடி வந்து வாடி பட்டு போயிட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பாக மீன் அமிலம் தெளிச்சிங்க அப்படின்னாக்க செடிகள் வந்து மறுநாள்லேருந்து பார்த்தா அவங்கள பார்த்து சிரிக்குங்க. நம்மளும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடலாம். ஏன்னா நான்லாம் மீன் அமிலத்தை வச்சேலாம் ஓட்டியிருக்கேன் நிறைய நாட்கள். ஏன்னா அதுதான் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது, விலை கம்மியானதோ, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது ஈஸியானது, அதனால் எந்த பாதிப்பும் அதிகமாக விட்டால் கூட செடிகள் பாதிக்காது. ஆனால் அவங்க விட்டது வந்து 1 லிட்டருக்கு 2 ml. அதில் வந்து செடி பட்டு போக வாய்ப்பே இல்லை. ஸோ உங்கள் மனசில் மீன் அமிலம் ஊற்றினா செடி போயிடுச்சு அப்படிங்கிறத தூக்கி தூர போட்டுருங்க. ஏன் அப்படின்னா செடி ஏற்கனவே பாதிச்சிருக்கும். ஸோ அது வந்து அன்னைக்கு அதனால் அது ஏதோ சஃபர் ஆகி அந்த செடி வந்து பட்டு போயிடுச்சே தவிர மீன் அமிலம் காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒன்று சொல்லவா, நான்லாம் வந்து அதிகமாக தான் ஊற்றுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 8 லிட்டர் தண்ணிக்கு 30 ml வரைக்கும் கூட நான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் வந்து 1 லிட்டருக்கு 2 ml ஊற்றிருக்கீங்க. நான் வந்து எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 30 ml ஊற்றுவேங்க. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 லிட்டருக்கு, அதாவது கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா 1/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். 1/4 லிட்டர் 8 லிட்டருக்கு 8 லிட்டர் தண்ணிக்கு 1/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது அடுத்தடுத்துங்கிறதுனால ஒரே நாளில் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணும்போது மண்ணுக்குள்ளேயும் ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அப்போது நான் எவ்வளோ அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன்லாம் பார்த்துக்கோங்க. நார்மலாக அப்படிங்கிறப்ப வந்து 1 லிட்டருக்கு 30 ml. இதே இது 30 ml. 30 ml அப்படிங்கிறது வந்து 8 லிட்டருக்கு. அதே இது ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னாக்கா 1/4 லிட்டர் வாங்குகிற பாட்டிலில் வந்து அரை பாட்டில் இருக்குது அப்படின்னா 1/4 பாட்டில் அப்படியே ஊற்றிடுவேங்க 8 லிட்டர் தண்ணிக்கு. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்களேன். ஃபுல்லாக எனக்கு 8 லிட்டர் வந்து எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா பசுமையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அதனால அப்படிங்கிறத எடுத்து போட்டுடலாம் மனசை விட்டு நினைக்கிறேன். வேறு எதுவும் வேறு எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறத கொஞ்சம் உற்று நோக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும்.